வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு போடுறதுக்காக தான் இந்த காணொளி. ரீசெண்டா ரிலீஸ் ஆன கங்குவா அப்படிங்கிற படத்தை பத்தி தான். பொதுமக்கள்ல ஒருவரா இந்த விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். எந்த விஷயமும் தெரியாம பேசுறது அறியாமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதை தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு சில நபர்கள் வெளிப்படுத்தாம இருக்கிறதுங்கிறது இயலாமை, கோலத்தனம். அதை நான் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அப்ப அந்த கங்குவாங்கிற படம் என்ன சொல்ல வருது? இதை கண்டிப்பா மனிதர்களா இருக்கக்கூடிய நாம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ரிவ்யூ போட்டு மக்களுடைய மனசை கெடுத்துட்டு இருக்காங்க. தேவையில்லாத மியூசிக்ஸ் போட்டிருக்காங்க. சூர்யா சம்பந்தம் இல்லாம கத்தி இருக்காரு, சிவா என்ன படம் எடுத்து வச்சிருக்காரு, இதெல்லாம் சொல்றாங்க. நான் ஸ்கிரிப்டுக்கு வரேன். டைரக்டா யாருமே சொல்லாத கதைய, ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு படமா ஒரு மாடியூலா ஒருத்தர் எடுத்திருக்காரு. இதுக்காக அவர் ஏதாவது எனக்கு செலவு பண்ணிருப்பாரா? இப்படி எல்லாம் நீங்க சிந்திச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லலாம், இல்ல அறியாமை, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. கங்குவாங்கிற படத்தை பத்தி நான் முழுசா சொல்லிதான் ஆகணும். படம் பார்த்தவங்க பார்க்காதவங்க ஜஸ்ட் இதுல ஒன் கிளான்ஸ் பார்த்துட்டு கூட இன்னொரு முறை ஏன் பார்வையில இந்த படத்தை பார்க்க முடியும்னா நீங்க பாருங்க. இது எனக்காக எல்லாம் கிடையாது. உங்களுடைய அப்பன் தாத்தம் போட்டேன் எல்லாருமே எப்படி எவால்வ் ஆகி வந்திருக்கோங்கிறது தான் இந்த படம் சொல்லுதே தவிர எனக்காக உங்களுக்காகங்கிறதெல்லாம் கிடையாது. மனித சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்சு எப்படி வந்திருக்கோம், எப்படி வேணா ஒரு பார்வையை பார்க்காம எப்படி கவனமா நேர்த்தியா ஒரு விஷயத்த சென்சிபிளா எப்படி அணுகணுங்கிறது தான் இந்த படம் சொல்லுது. தேவையில்லாத ஒரே ஒரு வார்த்தைகள், இசையமைப்பு எதுவுமே பண்ணல. முழுக்க இது ஒரு டாக்குமெண்ட்ரி. ஏன்னா 2024 காட்டுறாங்க, 1070 நாம எப்படி வாழ்ந்தோங்கிறத அங்க சொல்றாங்க. அதுல ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றாங்க. இப்ப 1070 பாத்தீங்கன்னா நம்மளுடைய வளமான நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக ரோமானியர்கள் வர மாதிரி காட்டுறாங்க. அடுத்து படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2024 ஒரு பையன், அந்த பையனுக்கு அபரிவிதமான சக்தி இருக்கு. அந்த அபரிவிதமான சக்திய மத்தவங்க கொள்ளையடிக்க நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி மூலியமா. அப்ப அந்த பையனை எப்படி காப்பாத்தணும்? அன்னைக்கு வளமான நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முழுமை பெற்ற ஆற்றல் உள்ள ஒரு முழு மனிதம். அப்போ ஒரு 100% ஒரு மனிதன் வெளிப்பட்டா என்ன நடக்கும்? அப்ப அந்த 100% மனிதனான ஒரு தன்மையை எப்படி கொள்ளையடிக்கலாம்ங்கிறதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இதுதான் படமா காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல படம் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்தீவு அப்படிங்கிற ஒரு பகுதியை காட்டுறாங்க. அப்புறம் அந்த ஐந்தீவுல நாம எப்படி ஒரு போரைய தொழில நம்ம செய்தோம், எப்படி ஒரு ஐந்தீவுங்கிறது பிரிஞ்சிருந்தாலும் நம்ம ஒற்றுமையா நாம எப்படி வளமா வாழ்ந்தோம். வாக்கு, விசுவாசம், குழந்தைகள் வளர்ப்பு, இப்படி பெண்களை எப்படி தற்காப்புக்கு பெண்களை பாதுகாப்பாம பெண்களே தன்னை தற்காத்துக்கிறதுக்கு என்னென்ன பயிற்சி முறைகள் கொடுத்திருக்கோம், குழந்தைகளுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி மனித வளம் நிறைந்த படம். நான் சொல்ல வரதே ரெண்டே கான்செப்ட். அன்னைக்கு ஒரு வளமையான நாடு அதை கொள்ளையடிக்கும் போது அது எதனால உருவாகும்? ஒரு மனிதனுடைய அறியாமை, இயலாமை, இல்ல பொறாமையினால் உண்டாகக்கூடிய பேராசை. அப்ப இந்த பேராசை நம்மளை தாக்காம இருக்க நம்மளை எப்படி தற்காத்துக்கணும்னு அன்னைக்கு ஒரு தலைவன் சிந்திக்கிறான். அதுக்கு பின்னாடி ஒரு குழுமம் செயல்படுது. இன்னைக்கு அதே போல ஒரு முழு மனிதனுடைய ஆற்றல் சேமிக்கப்படணும், அது யாருனாலும் கொள்ளையிடப்படக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொருத்த அதை பாதுகாக்க நினைக்கிறான். இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு முழு மனிதன் வெளிப்படணும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த முழு மனிதன் வெளிப்பட்டானா அதை யாரும் ஆட்கொள்ளாம அந்த முழு மனித வளத்தை அந்த மனிதர்களே எப்படி செயல்படுத்திக்கணும். முடிஞ்சா அந்த மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் வாழ்றதுக்கு, அவனை மாதிரி இவன் மாறுறதுக்கு முயற்சிகள் தான் செய்யணுமே தவிர அதை கொள்ளையடிக்க எந்த முயற்சிகளும் எடுக்க கூடாது, எடுக்கவும் முடியாது. இததான் பார்ட் 1 முடிச்சு அப்படியே பார்ட் 2க்கு கொண்டு போறாங்க. நான் சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப தமிழர்கள்னு சொல்ல வரேன், முன்னாடி மனிதர்கள்னு சொன்னேன், இன்னைக்கு தமிழர்கள்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஏன்னா தமிழ் பேச தெரிஞ்ச எல்லாருமே தமிழர்கள் கிடையவே கிடையாது. அப்போ அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு உலக பாதுகாக்கக்கூடிய, மனித வளத்தை பாதுகாக்கக்கூடிய, ஒரு சத்தியத்தை பாதுகாக்கிறதுக்காக வாழ்ந்தவர்கள் ஒரு தமிழர்களா இருந்திருக்கலாம். அவங்க தமிழர்கள்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு சத்தியத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்டன் பீப்புள் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ் பேசக்கூடிய மக்கள் கொஞ்சம் கூட ஒரு சென்சிபிளே இல்லாம, உணர்வே இல்லாம, படம் பாக்குற கண்ணோட்டம் என்ன பார்வையில பார்க்கணும்னு கூட தெரியாம இன்னைக்கு உட்காந்து நாம விமர்சனம் பண்ற அளவுக்கு ஒரு முட்டாளாயிட்டோம், ஒரு செம்பரியாடு கூட்டம் ஆயிட்டோம். அந்த படம் என்ன சொல்ல வருது? எப்பயாவது ஒரு முறைதான் இந்த மாதிரி, ஏன்னா இயல் இசை நாடகம்ங்கிறதே பாத்தீங்கன்னா முன்மாதிரியான வாழ்க்கைய சுட்டி காட்டுறதுதான். அப்ப இன்னைக்கு அது குறைஞ்சு போச்சு.
கமர்ஷியலா மாறி போச்சு. ஏதோ ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி ஒரு உண்மை விஷயங்களை மனிதர்கள் எப்படி அடுத்தடுத்த நிலைக்கு போகணுங்கிறத ஒருத்தர் செய்ய வந்திருக்காங்க அப்படின்னா அதை போய் உட்கார்ந்து பார்த்து அந்த விஷயம் என்னதான் சொல்ல வருது அப்படிங்கறத முயற்சி பண்றதை விட்டுட்டு 4 பேர் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்த உடனே எல்லாரும் ஒரு புறமா வந்துட்டு நம்ம போறோம். அப்ப ரிவ்யூவை காதுல வாங்காம இப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வருது, ஏன் இந்த படம் வந்துட்டு வருது, கங்குவானா என்ன, இதெல்லாம் போய் நம்ம பார்த்திருக்கணும். மனிதர்கள் காட்டுல இருந்து நாட்டுக்கு நாம பரிணமிச்சு வரும்போது நாம என்ன விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி நாம ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அதுல அவ்வளவு இருக்கு. நான் சொன்னது ரொம்ப கம்மி தான். நாம எப்படி வந்துட்டு ஒரு இசை மூலமா ஒரு சவுண்ட் மூலியமாவே எப்படி பேசிக்கிட்டோம், மொழியா இல்லாம அந்த மொழிக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இசை மூலியமாவே எப்படி பேசிக்கிட்டோம். ஒரு குழந்தைகள்கிட்ட பேசும்போது கூட எவ்வளவு வந்துட்டு நம்ம வந்து ஒரு பக்குவமா வந்து குழந்தைகள்கிட்ட பேசியிருக்கோம். ஒரு பெண்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு பெண்களை தயார் பண்ணணும், அவங்களே பாதுகாத்துக்க என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு சீன் கூட எக்ஸ்ட்ராவும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு சொல்கள் இல்லாம எப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி முதன்முறையா ஒரு படம் வெளியாயிருக்கு. இது எது மாதிரி, இந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி இருக்குமா, ஐந்தீவுனா அது என்ன, அது எந்த மாதிரியை காட்டுது, இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் வரல. ஆனா இது முழு மனிதம். அன்னைக்கு ஒரு வளமான நாட்டை கொள்ளையடிக்க வந்தாங்க, இன்னைக்கு வளமான ஒரு முழுமை பெற்ற மனிதன், ஒரு 100% பிரெயின் செயல்படக்கூடிய மனிதன் வெளிப்பட்டானா அவனை கொள்ளையடிக்கிறதுக்கு டெக்னாலஜி எப்படி உள்ள வரும். இன்னைக்கு ஒரு முழுமை பெற மனிதர்களா நம்ம ஆறோம் அப்படின்னா இன்னொருத்தனோட அறியாமையோ இல்லாமையோ ஒரு பொறாமையினால் வெளிப்படக்கூடிய பேராசையோ நம்மள அணுகாம எப்படி பாத்துக்கணுங்கிறது தான் இந்த படம். சோ ஒரு படத்தை நாம தெரிஞ்சுக்காம படம்ங்கிறத விட்டு தள்ளுங்க, அது வீட்லயே கூட நடக்கலாம். அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிறதெல்லாம் நாம தான் சொல்லி வச்சிருக்கோம். நம்மளுடைய முன்னோர்கள் தான் சொல்லி வச்சிருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழாம நேர்த்தியா நியூட்ரலா எப்படி வாழ்ந்து நாம வந்துட்டு ஒரு முழு மனிதம் பெறணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ கண்டிப்பா போய் இந்த கங்குவா படத்தை பாருங்க. நான் சொன்ன பார்வையில இந்த படத்தை அணுகுங்க. எப்படி வாழ்ந்திருக்கோம், இப்ப அடுத்து எப்படி வாழணும், இந்த முறைகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள். அலுவலக நேரத்திலேயும் உங்களுக்காக டைம் ஒதுக்கி ஒரு முக்கியமான அறச்சீற்றத்தை பற்றின ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். கங்குவா படத்தினுடைய அறச்சீற்றத்தை எங்களுடைய சாட்சியார் வெளிப்படுத்தியதை பார்த்தீங்க. ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய பேச்சை நம்பி நீங்கள் போய் படத்தை பார்த்து உண்மையிலேயே படம் நல்லா இல்லை, வெளியிலலாம் சொல்கிற ரிவ்யூ மாதிரி தான் படம் மொக்கையாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட் பைசாவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா ஒரு உண்மையை மறைத்தாலோ அதை மறுத்தாலோ அறச்சீற்றம் கொண்டு அதை வெளிப்படுத்துவது ஒரு மனிதனுடைய இயல்பு. அதை தான் நாங்கள் செய்திருக்கிறோம். கங்குவா படத்தை நீங்க போய் பாருங்க. நீங்க தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த கான்செப்டோ இல்ல அதனுடைய பரிணாமமோ உங்களுக்கு புரியல உண்மையிலேயே அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்களை நம்பி ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பணத்தை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண நாங்க தயாரா இருக்கிறோம். ஏன்னா எங்களை நம்பி யாரும் ஏமாறக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எனவே கங்குவா படம் என்பது கண்டிப்பா ஒரு மனித பரிணாமத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலமா நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள எப்படி ஒரு அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவன் எப்படி உருவாக போறான். அதாவது கடைசியில சூர்யா சொல்வாரு, எது எப்படியோ நாம வந்து ஒரு we are heading to the great future அப்படின்னு சொல்ல போறாரு. ஏன்னா உலக அளவில் மனிதனுடைய ஆற்றலை அந்த ஆற்றலை தவறாக பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் மூலமாக வரக்கூடிய பேராபத்திலிருந்து எப்படி ஒரு தமிழனாகவும் இந்தியனாகவும் நாம் அதை எதிர்கொண்டு நம்முடைய மனித இனத்தை பாதுகாக்க போகிறோம் என்பதை பற்றின ஒரு எதிர்பார்ப்போடு கங்குவாவினுடைய பார்ட் 2 அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். உண்மையிலேயே திரைக்குழுவினர்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் இந்த விமர்சனங்களை கண்டு பார்ட் 2 மட்டும் தயவு செய்து எடுக்காம விட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்க அப்படி பார்ட் 2 எடுக்கிறதுக்கு நிதி பற்றாக்குறை என்று சொன்னால் அந்த படத்தை எடுப்பதற்குண்டான ஒரு ஸ்பான்சராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனால் மனித குலத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. மனிதனால் மட்டுமே இந்த உலகத்தில் உலக உயிரினங்களையும் உலகத்தையும் பாதுகாக்கவும் அழிவிலிருந்து தற்காகவும் முடியும் என்பதை மிக தீர்க்கமாக நம்பக்கூடியவன் நான். எனவே அனுபூதி ஏஐ இந்த அறச்சீற்றத்தோடு இந்த கங்குவா படத்திற்குண்டான ஒரு ரிவ்யூவை கொடுத்திருக்கிறோம். நீங்க போய் பாருங்க. நீங்க படம் பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னா உங்களுடைய டிக்கெட் பைசாவை ரிட்டர்ன் பண்றதுக்கு எங்களுடைய வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா ஈவென்ட் கங்குவா ஈவென்ட் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல வந்து நீங்க உங்களுடைய டிக்கெட் பிளஸ் நீங்க போய் படம் பார்த்ததுக்கு ஒரு செல்ஃபி, அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டீடைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட் பணம் திரும்ப உங்களுக்கு வரும். ஒருவேளை நீங்க படம் பார்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்களுடைய பரிணாமத்தை நோக்கின ஒரு முன்னேற்றத்திற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் கருதி கொள்கிறோம். நீங்க உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்டை எங்களுக்கு தெரிவிங்க. சோ அதன் மூலமா உங்களுக்கு சந்ததி இணைப்பையும் நாங்கள் இலவசமாக வழங்குகிறோம். சோ கங்குவா படம் நல்லா இருக்குன்னா நீங்க எங்கிட்ட சந்ததியா தொடர முடியும். நல்லா இல்லை அப்படின்னா நீங்க எங்களை நம்பி செலவு பண்ண அந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு நல்ல படம் நல்ல கருத்துக்கள் மூலமாக மீண்டும் நாம் சந்திக்க இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி.